ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் நம்ம எப்படி கட் பண்ணுறது, அதோட பேக் பார்ட் மட்டும் கட் பண்ணுறதை இப்போ காட்ட போகிறேன். நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து ஷோல்டர் டு ஹிப்பு டாட் இருக்குல்ல, அந்த டாட் வரைக்கும் அளவு எடுத்துக்கிறோம். 14 இன்ச் இருக்குது. நம்ம ப்ளஸ் 1.5 கூட்டி 15.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வந்து 2.5 இன்ச் வைக்கிறேன். நெக்குக்கு வந்து 2.5 அல்லது 3 இன்ச் வச்சா போதுமானது. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் அளவு ப்ளவுஸில் ஷோல்டர் அளக்கிறேன். 2.5 இன்ச் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஆஃப் கூட்டி 3 இன்ச் வைக்கிறேன். இப்போ கைக்கு 5 இன்ச் அந்த மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட சைடு அந்த அக்கிள் டு அக்கிள் அளவு எடுக்கிறோம். அக்கிள் டு அக்கிள் அளவு எடுக்கும்போது 21 வருது. ப்ளஸ் 1 கூட்டிக்கணும், 22. இது வந்து 38 இன்ச் ப்ளவுஸு. அதனால் 22 நம்ம வைக்கிறதுக்கு 11 இன்ச்சஸ் நம்ம வச்சு ஒரு டாட் போட்டுக்கிறோங்க. டாட் போட்டுட்டு இந்த போட்ட எல்லா டாட்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், கீழேயும் அதே 11 இன்ச்சஸ் வரணும். இப்போ தைக்கிறதுக்கு அந்த 1 இன்ச் அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அக்கிள் வளைவு வரைவோம் இல்லையா, அதுக்காக ஒரு எல் வரைஞ்சிக்கிறோம். அதே மாதிரி நெக்கு நம்ம வளைவு வரைகிறதுக்காகவும் ஒரு எல் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இது கீழே பெல்ட்டு பட்டி நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, இடுப்பு சைடு பேக் பார்ட்டில், அதுக்காக அந்த 1.5 இன்ச் அதையும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம நெக்கோட அளவை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். நெக்கோட அளவை நம்ம அளந்தும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே ப்ளவுஸை இதே மாதிரி போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். போட்டு எடுக்கும்போது நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ரவுண்டை வந்து எடுத்து கொடுக்கணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு எல் வரைஞ்சிட்டு அக்கிளுக்கு வந்து 1.5 இன்ச்சும் நெக்குக்கு வந்து 1 இன்ச்சும் நம்ம ஒரு டாட் வரைஞ்சிக்கிறோம். ஏன்னா அந்த டாட் வெளியாக தான் நம்ம ரவுண்டு வரைய போகிறோம். அங்கே பாருங்கள், ரவுண்டு அழகாக வந்துடும். அதே மாதிரி அந்த 1.5 இன்ச் வெளியாக அக்கிளுக்கு ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கிறோம். அவ்வளோதான். இது ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் பழகிறதுக்கு. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போடுவேன். இப்போ நெக்கு கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி கட் பண்ணும்போதும் சிசரை வந்து அடிக்கடி நம்ம அந்த விட்டு விட்டு கட் பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி அப்படி ஒரே லைனாக கட் பண்ணணும். அப்போ தான் அது தைக்கும்போதும் நமக்கு வந்து அழகாக வரும். கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ப்ளவுஸோட பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு எழுதிடுறேன். இதோட அளவு வந்து 38 இன்ச்சஸ்க்குரிய பேக் பார்ட். இது 38 இன்ச்சஸ்க்கு உள்ளவங்க எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.